சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் ஜாதியை பற்றி இப்படி பேசுகிறீங்க, இதுக்கு என்ன சார் காரணம்? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை பிதா சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். கர்த்தருடைய எண்ணம் ரொம்ப மேலோங்கின எண்ணம். சில நேரத்தில் மனிதர்கள் கீழ்நோக்கி போகிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் குறுகின எண்ணமாக இருக்குது. குழந்தைகளை போல அடிச்சுக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, தம்பி தங்கச்சி, நீ இன்னைக்கு செய்கிற சில தீர்மானம் உன்னை ஜெயம் கொண்டவனாக ஜெயம் கொண்டவளாக மாற்றும். அது உன்னை எங்கே கொண்டு போகும்னா, ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்கிறேன். ஜாதிகளின் மேல் அதிகாரம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம். இன்றைக்கி நம்ம இந்த ஜாதியை பிடிச்சிக்கிட்டு இந்த சிறு சிறு சண்டைகள் வாக்குவாதங்களில் நம்ம இதை அகப்பட்டுக்கிட்டோம்னா, ஜாதிகளின் மேல் அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவை போல நம்ம என்னைக்கு மாறுறது? நம்ம ஏபிசிடிலே ஃபெயில் ஆகிட்டோமே, நம்ம எங்கே லிட்ரேச்சர் படிக்க போகிறோம்? அதனால் என்ன ஆகும்னா, பெரிய பெரிய திட்டங்கள், கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற சில திட்டங்கள்லாம் அது நடைபெறாமல் போயிடும். அதில் ஏமாற்றம் அடைகிறது நீங்களோ நாங்களோ கிடையாது, தேவனே ஏமாற்றம் அடைந்துருவார். இந்த மகனை நான் இதுக்காக தெரிந்தெடுத்தனே, இந்த மகளை நான் இதுக்காக தெரிந்தெடுத்தனே, அவன் இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் போட்டு சிக்கிட்டானே, அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிக்கக்கூடாது. அங்கே இன்னொரு வசனத்தையும் சொல்கிறாரு, அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். எவ்வளவு ஒரு அதிகாரமான ஒரு காரியம், ஜாதிகளின் மேல் அதிகாரம். இப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவார். இந்த வசனம் எங்கே இருக்கு தெரியுமா? சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அங்கேருந்து தான் அதை கோட் பண்ணுறாங்க. பாருங்க, சங்கீதம் 2:8, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பார்த்தீங்களா, கர்த்தர் சொல்கிறாரு, ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், அந்த இடத்துல ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன். அப்போ இவ்வளோ பெரிய பாக்கியமான ஆசீர்வாதமான காரியங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அந்த சபையில் மெம்பர் ஆனோம், அந்நிய பாஷையை பேசணும், அப்புறம் நம்ம சேர்த்து பரலோகம் போகணும், இப்படி பேசுகிறது கர்த்தருடைய முழு திட்டம் கிடையாது. இப்படி தான் ஆரம்பிக்கிறோம் எல்லாரும். ஆனால் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதனால தான் நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன சிறு சண்டைகளுக்குள்ளே நம்ம ஆம்பிடக்கூடாது. பெரிய காரியங்களை எதிர்நோக்கி பெரிய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேணும். பாருங்கள், இங்கே சொல்லியிருக்காரு, என்னை கேளும். அப்போது நம்ம என்ன கேட்கணும்? எனக்கு ப்ரொமோஷன் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு காரு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, இப்படின்னே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, இவர் சொல்கிற ஜாதிகளை கேளு. ஜாதினா என்னன்னே தெரியாமல் ஆபிரகாமெல்லாம் ஜாதி பார்த்தாருன்னு சொல்லிட்டு இப்படி அதில் குழப்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம், இந்த வசனத்தை குறித்து குழம்பி போனவங்கெல்லாம் எப்படி இந்த வசனத்தை சுதந்தரிப்பார்கள்? சுதந்தரிக்க முடியாது. அதனால தான் இந்த வசனங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சு வச்சிருக்கிற ஆளுகள்கிட்ட போய் நம்ம கதை கேட்கணும், அவங்க பேசுகிறத கேட்கணும். அப்படி கேட்கும்போது இந்த வசனங்கள் இருக்கிற ஆசீர்வாதத்தில் எல்லாத்தையும் நம்ம நடக்கலாம். வாலிபர்களுக்கு தான் எதிர்காலம். நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கீங்களா? எதிர்காலம் உங்களுடையதே. பலவிதமான அதிகாரங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார், தருவார். நீங்கள் இந்த வசனத்தின்படி நடந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.